நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. வினோத் அவர்கள் இயக்கத்துல இந்த படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கு. படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுமே வருது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் உள்ள ஜலீல் மைதானத்துல நடைபெற்று வருதா. இதற்கான டிக்கெட்டுகளுமே ஏற்கனவே விற்று தீர்ந்து விட்டது. இந்த ஸ்டேடியம் 80,000 பேர் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமானது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சால மலேசியாவையே ஸ்தம்பித்திருக்கு. இதுல கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான ரசிகர்களுமே படையெடுத்து வந்திருக்காங்க. அங்குள்ள சாலைகள் ரொம்பவே டிராபிக் ஜாமால ஸ்தம்பித்த வண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய் சாருடைய படம் ரிலீஸ் ஆனால் திரையரங்கு முன்பு ரசிகர்கள் ஆடி பாடி மகிழ்வது போல மலேசியாவுடைய ஆடியோ லான்ச் நடைபெறும் மைதானங்கள் முன்புமே ரசிகர்கள் மேலத்தாளத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்திருக்காங்க. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமையாகிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா இன்று மாலை 3:30 மணிக்கு ஆரம்பித்துள்ளது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய இட்பாடல்கள் அனைத்துமே ஒலித்தது. விழாவிற்கு வந்த பலருமே பேச துவங்கிட்டாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் பேசும் பொழுது என்ன பேசுவார் அப்படின்றத கேட்க ரசிகர்களுமே ஆவலுடன் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் சார் அவருடைய பட விழாக்களின் போது நண்பர் அஜித் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசி விட்டாரு. கடைசியாக வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட தளபதி விஜய் அவர்கள் ஏகே அவர்களை பற்றி பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் க்ளோட் திரைப்படத்துல ஏகே உடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆகையால இந்த மேடையிலேயுமே அஜித் சார் பற்றி பேசுவார் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.